ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நினைக்கலாம், சிலுவை தியான கூட்டம் அல்லவா பாஸ்டர் இந்த வார்த்தையை வாசிக்காங்கன்னு சொல்லி நினைக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தையை எழுதுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் தங்களுக்குள்ள சில காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக தங்களுடைய ஜாதிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உயர்ந்த ஜாதிகள், மேன்மையானவர்கள் என்று சொல்கிற கூட்டம் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் தங்களுடைய பொருளாதாரத்தை, பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகள் இருக்கிறார்கள். மூன்றாவது சிலர் தங்களுடைய பதவிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய வேலை குறித்து மேன்மை பாராட்டுகள், சிலர் தங்களுடைய படிப்பை குறித்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது, தாவீது ராஜா சொல்கிறார், நான் எங்கள் ஆண்டவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கும் அப்படித்தான். யூதர்களுடைய, இஸ்ரவேலுடைய ஒரு சிறந்த குணம் என்றால், இந்த உலகத்தில் அவங்க எங்க போனாலும் அவங்க தங்களுடைய தேவனுடைய நாமத்தை குறித்து எப்பொழுதும் எங்கும் அவள் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த மேன்மை பாராட்டுதல் என்று சொல்லுகிற வார்த்தைக்குள் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. எப்படி சொன்னா, அதாவது எல்லாவற்றை விட ஒன்று சிறந்தது என்று காண்பிப்பதுதான் மேன்மை பாராட்டுதல். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாற்றை விட என்னிடத்தில் இருக்கிற ஒன்று மேலாது என்பதை காண்பதுதான் மேன்மை பாராட்டுதல். அப்படி தாவீது ராஜா தன்னுடைய தேவனுடைய நாமத்தை குறித்து அவர் அழகாக மேன்மை பாராட்டுவதை நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பிரச்சனை, பெரிய பிரச்சனை, 2 பேருக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தாவீது அந்த இடத்துல அவன் உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற ஒரே ஒரு நாமம் என்றால் நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறார். ஓகே, இது ஒரு பகுதி. இப்போ கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் எதை குறித்து மேன்மை பாராட்டினார், ஏன் மேன்மை பாராட்டினார், நீங்களும் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை வாசிக்கலாம். நானோ, நல்ல கவனிங்க, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று. போதும், அவ்வளவுதான். பாருங்க, ரொம்ப தெளிவாக பரிசுத்த பவுல் எழுதுகிறார். கவனிங்க, திரும்ப அந்த மைக்கில் வாசிங்கம்மா, கொஞ்சம் வாசிங்க, திரும்ப கேட்கட்டு. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, பரிசுத்த பவுல் அநேக நிருபங்களை அநேக திருச்சபைகளுக்கு எழுதி கொண்டு வரும்போது கலாத்து சபைக்கு, ஏன்னா கலாத்தியர் சபையிலே நிறைய பிரச்சனைகள் காணப்பட்டது, சில போராட்டங்கள், சில சுவிசேஷத்தில் நிறைய மாற்றங்கள், அதாவது கள்ளத்தனமான உபதேசங்கள் எல்லாம் உள்ளே வந்ததுனால
பலவிதமான குளறுபடி இருந்ததுனால கடைசி அவர் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்க பலதை பேசிக்கொண்டிருந்தாலும் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல மறக்கவில்லை. என்னவென்றால், நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை குறித்து மட்டுமே நான் என்ன பண்ணுவேன், மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு பெரிய வசதிகள் இருக்கலாம், பெரிய செல்வந்தம் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அடிக்கடி நம்முடைய புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, நாம் சிந்திக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு இது எல்லாம் வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலம்தான் இது வந்தது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் அதை மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படி என்றால், சிலுவையை நான் சந்திக்கவில்லை என்றால் இந்த சிறந்த வாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுங்க, சிலுவையை நான் சந்திக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் சிறந்த வாக்கியத்தை நான் கண்டிருக்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் சிறந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், சிலுவையை அவர்கள் சந்தித்ததினாலே. அல்லேலூயா. அதாவது சிலுவை ஒரு மனுஷனுக்குள் ஏற்படுத்துகிற பல மாற்றங்களை, ஆமேன், நம் கண்கூடாய் பார்க்க முடிகிறது. வேதத்தில் நாம் காணப்போகிறோம். கவனிங்க அன்பானையுடைய பிள்ளைகளே, கழிந்த நாளிலே நான் ஒரு சாட்சியை கேட்டேன். நான் சாட்சி சொல்ல, நம்முடைய பக்கத்து கிராமம் தான். ஆமேன். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், ஆமேன், அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆரம்பத்தில் அவர் ஒரு வேற இடத்தை சேர்ந்தவர். கவனிங்க, அவர் குடித்து வெறித்து தன்னுடைய வாழ்க்கையை துன்மார்க்கமாய் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மூலம் இயேசுப்பாவை குறித்து கேள்விப்பட்டிருக்க, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட என்ன செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கையில் நான் விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டபோது அந்த சகோதரன் சொல்லிக் கொடுத்தாராம், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். இவர் போனார், வீட்டில் போன ராத்திரி எல்லாரும் படுத்து விற்பாடு தனியறையிலே போய் முழங்கால் படியிட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என் பாவத்தை மன்னி என்று சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ஆமீன். சில நிமிடங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று அவரே சொன்ன சாட்சி யூடியூப்ல இருக்குது, நீங்க பாருங்க. ஆமீன். சில நிமிடங்கள் அவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று அவர் சொல்லுகிறார், சில நிமிடங்கள், அதாவது சில செகண்ட், அல்லேலூயா, அவர் ஒரு காட்சியை கண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்குகிற அந்த ஒரு காட்சியை சில செகண்ட் பார்த்தார். நல்ல கவனிங்க, அவர் பார்த்தது சில செகண்ட் தான். அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு காட்சி என் கண்களை விட்டு இன்றைக்கும் மறையவில்லை. ஆனால் என்றைக்கு நான் அந்த சிலுவை காட்சியை கண்டேனோ அன்றைக்கு அந்த நிமிடமே என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், பல ஆண்டுகளாக குடிவெறியனாய் இருந்த நான் அன்று இரவே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து குடிவெறி மாறி போயிற்று, என்னுடைய பழக்க வழக்கம் மாறி போயிற்று, என்னுடைய பாவ வாழ்க்கை மாறி போயிற்று, என்னுடைய துன்மார்க்க கிரியை மாறி போயிற்று. ஏனென்றால் அந்த ஒரே ஒரு காட்சி என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிலுவையை அவன் சந்தித்து விட்டால், ஆமேன், அவனுடைய வாழ்க்கை முற்றும் மாறும் என்பதற்கு அநேக திருஷ்டாந்தங்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையுடைய ஆமேன் சிறந்த காரியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பாக, ஆமேன், சிலுவை என்பது ஆமேன் சிறந்ததா சிறந்தது இல்லையா என்பதை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே, ஆமென், படிங்க, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி. கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி ஒரு மனுஷன் சிலுவையிலே, அதாவது மரத்திலே தூக்கப்படுகிறான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்படி என்றால் சிலுவை மரணம் யாருக்கென்றால், ஆமென், ஒரு சபிக்கப்பட்டவனுக்கென்று கொடுக்கப்படுகிற மரம் தான் சிலுவை மரணம். அல்லேலூயா. அப்ப அது ஒரு ஆசீர்வாதமான மரணம் அல்ல, ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட சிலுவை அல்ல. ஆமென், பழைய ஏற்பாட்டின்படி. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து
சிலுவையிலே மரித்ததினாலே இந்த சிலுவை ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. இப்ப நான் ஒரு சிம்பிளான சொல்றேன், கேளுங்க. நீங்க நார்ல பாத்தீங்கன்னா, நார், அந்த நார் அதிகமா நம்ம எதுக்கு அதிகமான எந்த விதமான அதை குறித்து ஒரு மேன்மை இல்லை நார். ஆனால் இந்த நார்ல பூவானது கட்டப்படும் போது, நல்ல கவனிங்க, நாறு, அந்த நார்ல பெரிய மனம் இருக்காது, அது ஒரு மேன்மையானதும் ஒண்ணல்ல. ஆனால் எப்பொழுது பூவானது அந்த நாரிலே கட்டப்படுகிறதோ அதுக்கு என்ன உண்டாயிருது சொல்லுங்க? மேன்மை உண்டாயிடுது. நல்லா கவனிங்க, சோதரம். நான் சொல்லுங்க, புரிகிறதா? ஆமேன். அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாருக்கு மனம் இல்லை, நாருக்கு மேன்மை அல்ல. ஆனா எதுக்கு தான் மேன்மை? பூவுக்கு தான் மனம், பூவுக்கு தான் மேன்மை. ஆனால் இந்த பூவானது நாரிலே சேரும் போது எதற்கும் மேன்மை உண்டாகி விடுகிறது, நாருக்கும் மேன்மை உண்டாகி விடுகிறது. நல்ல கவனி. அதே மாதிரிதான் சிலுவை என்பது ஒரு மேன்மையானதாக இருக்கவில்லை. ஆனால் என்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரோ அன்றைக்கு அந்த சிலுவைக்கு மேன்மை உண்டாயிற்று. நான் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, சிலுவையிலே மரிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் யார் மரிப்பாங்க தெரியுமா? கொலைகாரன், கொள்ளைக்காரன், துஷ்டன், இன்னும் பலவிதமான அநியாயம் அட்டூழியம் செய்தவன் தான் அன்றைக்கு சிலுவையிலே மரிப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவமே இல்லாதவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், நீதிமான், எப்படி என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் குற்றமில்லாமல் சிலுவையிலே மரித்ததினாலே சிலுவைக்கு ஒரு மேன்மை உண்டாயிற்று. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கவனி. இரண்டாவது நான் இன்னொன்று காரியம் சொல்லுகிறேன். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரிப்பது சாத்தானுக்கு சந்தோஷமா துக்கமா? நீங்க தான் சொல்லணும். சிலுவையிலே இயேசு மரிப்பது சாத்தானுக்கு சந்தோஷமா துக்கமா? அல்லேலூயா. சொல்லவே மாட்டேங்க. துக்கம்னா துக்கம் சொல்லுங்க, இல்ல சந்தோஷம் சந்தோஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஆமென், சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், சில இல்ல துக்கம். நான் வேதத்தின்படி உங்களுக்கு சொல்கிறேன், வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 ஒன்று வாசிக்கலாமே. கவனிங்க, அருமையான பிள்ளைகள் கவனிங்க. அப்பொழுது கவனி, இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு போய்கொண்டே இருக்கிறார். இயேசப்பா ஒரு சின்ன ஆசை, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். பொதுவாகவே நமக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த சொசைட்டியில் நம்முடைய பேர் எப்படி இருக்குது, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு ஒரு ஆசை வரும்ல. சோத்திரம். இயேசப்பா கேட்கிறாங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறாங்க. 12 சீஷர்கள் கூட போயிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, உம்மை எலியாவென்றும் பழைய காலத்து தீர்க்கதரிசி என்றும் அவங்க சொல்லிக் கொள்கிறான்னு சொல்லுறாங்க. உடனே நல்ல கவனிங்க, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுங்கன்னு ஆண்டவர் கேட்டார். உடனே பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர்தான் மெசியா, நீர்தான் இரட்சகர், நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி ஆணித்தரமாக அடிச்சு சொல்லுகிறார். உடனே இயேசப்பா சொன்னாங்க, இது மாம்சமும் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம், பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப வெளிப்பாடு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிக்கொண்டு அவர்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது இயேசப்பா மறுபடி ஒரு காரியம் சொல்கிறார்கள். ஆமென். மனுஷகுமாரன் புறஜாதியுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார், அவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்து என்ன பண்ணுவாங்க, கொலை செய்வார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். இதுல ரொம்ப ரகசியம் இருக்குது. இயேசப்பா சிலுவையிலே மரித்தது, ஆமென், நமக்கு சிறந்த ஆசீர்வாதம். அதான் நான் ஒரு சின்ன ஒரு எழுதி, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தது கிறிஸ்தவத்துக்கு வெற்றி.
சிலுவையில் இயேசு மரித்தது கிறிஸ்தவத்துக்கு வெற்றி. ஆனால் சிலுவையை சுமந்து செல்வது கிறிஸ்தவனுக்கு வெற்றி. எத்தனை பேர் சொல்லுங்க? சிலுவையிலே இயேசு மரித்தது கிறிஸ்தவத்திற்கு வெற்றி. ஆமென். நீங்களும் நான் சிலுவையை சுமந்து செல்வது யாருக்கு வெற்றி? நமக்கு வெற்றி. ஏன்னா வசனம் அப்படி இருக்கு, நிறைய வசனங்கள் காண்பிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசுப்பா சொன்ன உடனே, இந்த வார்த்தையை சொன்ன உடனே பேதுரு நேர போய் இயேசுப்போட கையை பிடிச்சு கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டிட்டு போய் சொல்றாரு, நீங்க இந்த சிலுவையில என்ன பண்ணக்கூடாது? மரிக்க கூடாது. சிலுவை மரணம் உமக்கு கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே படிச்சு பாருங்க. இத சொன்ன உடனே இயேசுப்பா என்ன சொன்னாங்க சொல்லுங்க? எனக்கு அப்பாலே போ சாத்தானே சொன்னாங்களா இல்லையா? நீங்க படிச்சிருங்க. எனக்கு அப்பாலே போ சாத்தானே. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப இயேசுப்பா சிலுவையில மரிக்கிறது யாருக்கு பிடிக்கல? நீங்க தான் சொல்லணும். பிசாசுக்கு. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென். சிலுவையிலே அவர் இயேசு மரித்தால், ஆமென், வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா பிசாசுடைய தலையை அவர் தகர்க்க போகிறார். ஆமென். பாவத்தின் கூரை அவர் முறிக்க போகிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சிலுவையிலே மரித்ததினாலே இந்த பூமியிலே பாவத்தில் கிடந்த கோடிக்கணக்கான ஜனங்களை, ஆமென், அவனுடைய பிடியிலிருந்து தூக்கி எடுத்து பரலோகம் என்கிற ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல அந்த சிலுவை மரணம் இன்றைக்கு உலகத்தில் தேவைப்பட்டதுனால தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் பலியானார். சிலுவை என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதிலே 30வது வசனத்தை வாசிங்க. உன்னை நீயே ரட்சித்துக்கொள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள், என்று அவரை தூசித்தார்கள். நல்லா கவனிங்க. நீங்க ரொம்ப கவனிக்கணும் இதை நல்லா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கவனிங்க. முதல்ல சொந்த சீஷன் அவர் சொன்னாரு, நீங்க சிலுவையில் மரிக்க கூடாது என்று வேதத்தில் வாசித்து பாருங்க. இயேசுவை பேதுரு கடிந்து கொண்டாராம். பேதுரு யாரை கடிந்து கொள்றாரு? இயேசுவையே கடிந்து கொள்றாரு. உமக்கு நடக்க கூடாது. ஆண்டவர் அதையும் தாண்டி வந்துட்டு இப்ப சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆணி கடாவப்பட்டிருக்கிறது, சோதன் கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டிருக்கிறது. மரிப்பதற்கு சில நிமிடங்கள், சில மணி தியாலங்களுக்கு முன்பாக அங்கு நிற்கிற ஒரு கூட்டம் சொல்லுகிறது, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். ஆமா, நீ சிலுவையில் இருந்து என்ன பண்ணி வா, இறங்கி வா. பாருங்க, கடைசி நேரத்தில் கூட சாத்தான் தன்னுடைய கிரி நடப்பிக்கிறான். ஏசப்பா சிலுவையில வச்சு மறைச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்றேன், ஏசப்பா, ஆமா, ஏசப்பாவை பிடிக்க வர்றாங்க. பிடிக்க வரும்போது யாரை தேடுகின்ற சொன்னபோது, ஆமென், நசனாய் இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னபோது, நான் தான் என்று சொன்னபோது எல்லாரும் பின்னிட்டு விழுந்தாங்களாம். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். பேதுரு அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டின போது இயேசுப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் கட்டளை இட்டால் லேகியோன் தூதன் இறங்கி இவர்களை என்ன பண்ணி போட்டிருப்பாங்க? சங்கரித்து போட்டிருப்பாங்க. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ சொல்றாங்க, அதாவது நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனாய் இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் பார்ப்போமே என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த அவருடைய தெய்வத்துவத்திலே கை வைக்கிறான் பிசாசு. ஆனா ஆண்டவர் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த சிலுவையிலே நான் மரிக்கும் போது, அல்லேலூயா, இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். பிசாசுடைய பிடியிலிருந்து ஜனங்களை நான் கொண்டு செல்ல போகிறேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் ஆண்டவருடைய கிருபை நான் பெற்றுக்கொண்ட ஒரு இந்த மேன்மையான காரியம் என்னவென்றால், சிலுவையிலே இயேசு மரிப்பது சாத்தானுக்கு எள்ளளவும் என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஆமென். ஏசப்பா நமக்காக சிலுவையில் பாருங்க, உலகத்தில் சொல்லுவாங்க சில பேர்,
அதாவது இயேசப்பா இருந்த காலத்திலே சொல்லி இருக்கிறாங்க. எப்படி தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை, இவன் அடுத்தவங்க ரட்சிப்பான். இன்னைக்கு உலகத்துல கூட சொல்றாங்க, ஆமா என்னது, அவரையே அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியல, எப்படி இவங்களை காப்பாத்துவார் சொல்றாங்களா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அது நமக்கு மேட்டர் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் அவர் காப்பாற்ற தெரியாதா? ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அடங்கிற்று. கடலின் மேல் அவர் நடந்தார், மரித்தவனை உயிரோடு எழும்ப பண்ணினார், குஷ்டரோகி சொஸ்தம் கொடுத்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்க பண்ணினார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். பல வருஷமாக படுக்கையில் கிடந்தவனை எழும்பி ஓட பண்ணினார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான அற்புதங்களை இந்த பரிசுத்த வேதம் சொல்லி ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்திருக்கும் போது, அல்லேலூயா, இதை அவரால் செய்ய முடியாதா? முடியும். ஆனால் தேவனுடைய திட்டம் சிலுவையின் ஊடாக, ஆமென், இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. எனவே இந்த சிலுவையை குறித்து தியானிப்பது கிறிஸ்தவனுக்கு ஒரு மேன்மை. அல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சிலுவையை குறித்து தியானிக்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவன் சிந்தை மாறிக்கொண்டே இருக்கும், அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும், அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், அவருடைய தாழ்மையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், அவருடைய பொறுமையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், அவருடைய இச்சை அடக்கத்திலே ஒரு மாற்றம் எப்பொழுது மாற்றம் உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா. அதனாலதான் பரிசுத்தவான்கள் இந்த கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை தியான கூட்டத்தை வைத்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, 35 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பரிசுத்தவான்கள் வந்து எவ்வளவு ஆவிக்குரிய மகிமையான சிலுவையின் மேன்மையை இந்த நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நான் இன்னொன்னு சொல்லுகிறேன், நான் புரிந்தது சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த 35 நாட்கள் ஓடி போயிற்று. இந்த 35 நாட்களிலும் கர்த்தருடைய தாசனும் கூட உள்ளவர்களும் எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார்கள் தெரியுமா? இதை நடத்துவதற்கு இதற்கு எவ்வளவு எதிர்ப்பு உண்டாயிருக்கும் தெரியுமா? சாதாரணமானதல்ல. ஏன்னா மற்ற எதை வேணாலும் நீங்க ஆசீர்வாதங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா சிலுவையை தியானிக்கும் போது யாருக்கு பிடிக்காது? ஏன்னா சிலுவையில தான் அவனுடைய தலையை கர்த்தர் தகர்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே சிலுவையை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம படிச்சோம், இந்த வாசித்துருங்க சோதன் கலாத்தியர் 6:14 திரும்ப வாசிங்கம்மா தயவு செய்து. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இப்ப நம்ம தியானிக்க போகிறோம், ஏன் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை ஏன் மேன்மையானது, ஏன் சிறந்தது என்று சொல்லி இந்த உலகத்துக்கு நாம் காண்பிக்க போகிறோம். ஒருவேளை இதை குறித்து யாராவது சரியான மேன்மை பாராட்ட இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு நாம் தொடர்ந்து நாம் அதை மேன்மை பாராட்ட போகிறோம். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த பவுல் கலாத்தியர் சபைக்கு இந்த வார்த்தை எழுதுகிறார்? நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. சரி, கவனி. இப்பொழுது நான் ஒரு 7 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். பொதுவாகவே இந்த சிலுவை தானத்தில் அதிகமாக 7 வார்த்தைகளை பேசுவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை பேசி இருக்கலாம், நீங்க கேட்டிருக்கலாம். இப்பொழுது நான் அதே போல சிலுவை குறித்து 7 இன்னும் இருக்கு, நிறைய இருக்குது. நான் 7 மட்டும் தெரிந்திருக்கிறேன். ஆமென். தமிழ் வார்த்தையிலே பா என்கிற வார்த்தை 7 பாவை பற்றி பேச போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சோதன் கடந்த நாட்களே பாசு சொன்ன போது எனக்கு கொடுத்த வார்த்தைகள் இது. சோதன் 7 பா. அல்லேலூயா. பா தெரியுங்களா? பா மா கா பா. அதை குறித்து நான் 7 பாவை குறித்து பேச விரும்புகிறேன். 1, ஏன் நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? முதலாவது, சிலுவையிலே சோத்திரம் ஆண்டவர் எதை செய்தாராம்? பகையை கொன்ற சிலுவை. சொல்லுங்க, பகையை கொன்ற சிலுவை. ஆமென். வாசிக்கலாம், எடுத்தவங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையினாலே கொண்டாராம். இருதிரத்தாரையும் போதும் பகையை சிலுவையினாலே கொண்டாராம்.
நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் பகை இருந்துச்சு? கவனிங்க. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டித்து வைத்தார். ஆமென். அங்கு அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையை, கற்பனையை அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடியினாலே பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்து, கவனிங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவு முறிபட்டு போய் என்ன உண்டாயிடுச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க. பகை உண்டாயிடுச்சு. சரிதானா? ஆமென். பகை உண்டாயிடுச்சு. இப்போ நீ கவனிங்க. பொதுவாக பாருங்க, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நல்ல ஞாபகம் இருக்குது, எத்தனையோ ஆண்டுகளாக ஸ்ரீலங்காவிலே தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு என்ன நடந்துச்சு? யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை, தமிழ் ஈழம் வேணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பகை, அது பல ஆண்டுகளாக நடைபெற்றது. ஆனால் கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்த பிற்பாடு ஒரு முக்கியமான ஒரு நாடு வந்து இடைப்பட்டு ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன பண்ணாங்க? முயற்சித்தாங்க. அந்த பகையை எப்படியாகிலும் மாற்றி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் தமிழ் ஈழமும், அதாவது அந்த பிரபாகரன் அவங்க அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து விடுதலை புலிகள் எல்லாம் எப்படியாவது அந்த பகையை மாற்றி ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அதுவும் தோல்வியிலே முடிவடைந்தது. பிறகு சில ஆண்டுகள் கழித்து அநேக தமிழர்கள் மரித்தார்கள். இன்றைக்கு ஸ்ரீலங்கா சமாதானமாக இருக்கிறது. ஓகே, நாங்க போகல. கவனிங்க, எனக்கு அருமையான விடை பிள்ளைகளே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பகை எதனால? பாவத்தினாலே உண்டாயிருந்தது. ஆமென். ஆதாமுடைய பாவம் சந்ததி சந்ததியாக மனுக்குலத்தை அப்படியே ஆண்டு கொண்டு வந்ததுனால தேவன் பக்கம் செல்ல முடியாதபடிக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பகை, ஒரு பிளவு உண்டாயிருந்தது. அந்த பகையை கொன்ற இடம் என்னவென்றால் சிலுவை. நல்ல கவனிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன நல்ல நல்ல புரியணும் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, எந்த அளவிலும் எந்த விதத்திலும் நாம் தேவன் பக்கம் செல்ல முடியாது. காரணம், ஒரு பெரிய தடுச்சுவர், பாவம். எப்படி போக முடியும்? அதுலயும் நான் இன்னும் சொல்ல கவனிங்க. ஆமென். அநேக பலிகளை யார் செலுத்தினா? யூதர்கள், அதாவது இஸ்ரவேல் செலுத்தினார்கள். ஆனால் புறஜாதிகளாகி நமக்கு என்ன கிடையாது? இது ஒன்றுமே இல்லை. டோட்டலி டிஃபரண்ட். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானதுனால, அவர் சிலுவையை சுமந்ததுனால இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இருந்த பகை உடைபட்டு போயிற்று. அல்லேலூயா. இப்ப என்ன உண்டாயிடுச்சு? ஒரு இணைப்பு வந்துடுச்சு. அல்லேலூயா. பகையாயிருந்த பாலம் உடைந்து போயிற்று. அல்ல, எதனால? நீங்க தான் சொல்லணும். சிலுவையினால. அல்லேலூயா. நீங்க நம்ம ஊர்களை பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். பல வருஷம் பகையா இருப்பாங்க. சொல்லுவாங்க, செத்தாலும் என் கண்ணில் முழிக்க கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டீங்களா கேட்குறேன். அப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். அவ்வளோ பகையா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு மரணமா இருக்கட்டும், அது வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? அந்த பகை மாறி ஒரு சமாதானம் வந்துடும். வந்திருக்குது, அப்படி வந்துட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். இதே மாதிரி நல்ல கவனிங்க, ஆண்டவர் செய்த ஒரு மென்மையான ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவாகி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த பகையை உடைத்த இடம்தான் சிலுவை மரணம். ரொம்ப ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, அல்லேலூயா, உனக்கும் தேவனுக்கும் ஆமென் இருந்த பகையை உடைத்த இடம்தான் சிலுவை. அல்லேலூயா. சரி, இரண்டாவது பாசத்தை காண்பித்த இடம் சிலுவை. என்னங்க? பகையை கொன்ற இடம் சிலுவை, பாசத்தை காண்பித்த இடம், அதாவது தேவனுடைய பாசத்தின் உச்சி என்று சொல்லலாம். எது? சிலுவை. இயேசு கிறிஸ்து குருடர்களை சொஸ்தமாக பார்வை கொடுத்தார், மரித்தவர்களை எழுப்பினார்,
குஷ்டரோகி சுகமாக்கினார். அப்பம் 5 அப்பங்கள் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். இது எல்லாம் வேர்ல்ட் பிளெஸிங், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இது இந்த உலகத்தோட அழிந்து போய்விடும். ஆனா சிலுவை என்பது இந்த உலகத்தோடு அழிந்து போகிற காரியம் அல்ல, உன்னை சிங்காசனம் வரைக்கும் கொண்டு செல்கிறது சிலுவை. அந்த சிலுவையில் தான் தேவனுடைய ஆமென் பாசத்தின் உச்சியை காண்பித்திருக்கிறார். என்னங்க, ஒரு ஒன்னு பகையை சிலுவையில் கொண்டிருக்கிறார். இரண்டாவது பாசம். பாசத்துக்கு இன்னொரு பதம் சொல்லுங்க. நீங்க அழகா சொன்னீங்க. பாசத்துக்கு அடுத்து அதே மாதிரி ஒரு பொருள் என்றால் அன்பு. அதனால பாங்கிற வார்த்தை வந்து நான் பாசம் போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அழகான வார்த்தை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக எங்க மரித்தார்? நீங்க தான் சொல்லணும். சிலுவையிலே சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன் ஐயா. சொல்லுங்க. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன் ஐயா. உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. சொல்லுவோம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சொல்லுங்க. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. கரங்களை ஆராதனை ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. ஹல்லேலூயா. இரண்டாவது பாசத்தை காண்பித்த இடம் சிலுவை. அதாவது தேவனுடைய எஸ்டீம். அதாவது ஆமென் என்ன சொல்லாது? அது தமிழ் எப்படி சொல்றது? உச்சக்கட்ட அன்பு, உச்சக்கட்ட பாசம் எங்க நான் காண்பித்திருக்கிறாரு? சிலுவையில. நான் அதுக்கு முன்ன சொன்னதெல்லாம் ஆமென் சாதாரணங்க. இந்த சிலுவை மரணம் தான், சிலுவை தான் உச்சக்கட்ட பாசத்தை அந்த வசனத்தின் வாசனையும் அழகா இருக்கு பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த எது? அதுல பாசம் எழுதி கொள்ளலாம். நீங்க எழுத வேண்டாம், நான் சொல்றேன். தேவன் நம்மேல் வைத்த பாசத்தை, அன்பை விளங்க பண்ணினார். எங்க? சொல்லுங்க. சிலுவையில. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது பாசத்தை காண்பித்த இடம் என்னது? சிலுவை. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருமே காண்பிக்க முடியாத ஒரு சிறந்த பாசத்தை காண்பித்தது யார் தெரியுமா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே இந்த சிலுவையை நாம் தியானிக்க ஒரு நாளும் மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். சில பரிசுத்தம் சொல்லுவாங்க, ஜெபத்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்காக மரிச்சீங்கப்பா, நான் எவ்வளவு துரோகி, நான் எவ்வளவு பெரிய பாவி, என்ன நேசித்தீங்களப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்துன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுண்டா இல்லையா?
ஆமென். காரணம், அவர் பாசத்தின் உச்சக்கட்டத்தை சிலுவையில் தான் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லு, கவனிங்க. பிதாவாகிய தேவன் சிலுவையில தான் தம்முடைய குமாரனையே நொறுக்குனாராம். ஆமென். நொறுக்குனாராம். சோதரம் சாதாரணதல்ல. ஆமென். எனக்கு அருமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சிலுவையை தியானிக்கிறவளாய் இருக்க வேண்டும். சரி, மூன்றாவது, ஆமென் ஆமென், பரிந்து பேசின இடம் சிலுவை. சொல்லுங்க. ஆமென். பகை கொண்ட இடம் சிலுவை, பாசத்தை காண்பித்த இடம் சிலுவை, பரிந்து பேசின இடம் சிலுவை. வாசிக்கிறேன். நீங்க அந்த பாசத்தை காண்பித்த இடத்துக்கு இன்னொரு வசனம் வாசித்துருங்க. அந்த 10, ரோமர் 5:10 எழுதுறவங்க அப்படி போட்டுடுங்க. ரோமர் 5:10 வாசித்துருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ மூன்றாவது, ஆமென், பரிந்து பேசின இடம் எது? சிலுவை. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசின இடம் என்னவென்றால் சிலுவை. வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 33-34 வாசிக்கலாம். அழகான வார்த்தை. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில், கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்த்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியுமாய் சிலுவைகளில் அறைந்தார்கள். நல்ல கவனிங்க. சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். போதும் போதும், அவ்வளவுதான். இயேசுப்பா சிலுவையில் பரிந்து பேசினாங்களா? என்ன பேசினாங்க? இவர்களை மன்னியும். அல்லேலூயா. இயேசுப்பாவுக்கு தெரியுது இவங்க தவறு தான் பண்றாங்க, பாவம் தான் செய்யறாங்க. ஆனா பிதாவிடத்துல என்ன சொல்றாங்க? பரிந்து பேசுறாங்க. ப்ளீஸ் டாடி, பிதாவே இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எப்படி மன்னிப்பாரு? இந்த ஜனங்களுக்காக நான் இந்த சிலுவையை நான் சுமந்திருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக என் இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக என்னுடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல் ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்களுக்காக முள்முடியை நான் சுமந்திருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக 40க்கு 1 குறைய 39 அடிகளை நான் வாங்கி இருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக எருசலேம் வீதியிலே நான் விழுந்து விழுந்து எழும்பி இருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டிருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக விலாவிலே நான் குத்தப்பட்டிருக்கிறேன். பிதாவே இவர்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி பரிந்து பேசின ஒரு தெய்வம். அல்லேலூயா. வேதமே சொல்லுகிறது, இப்பொழுதும் இன்றும் பிதாவின் வலது பாரிசத்திலே நம் தேவனாய கர்த்தர் நமக்காக, சொல்லுங்க, பரிந்து பேசிக்கொண்டு. பாருங்க, சிலுவையிலே பரிந்து பேசின ஆண்டவர் இன்னைக்கு சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா வேற எங்கேயும் பரிந்து பேசல. எங்கேயும் பாருங்க, சோதம் தேவாலயத்தில் போறாரு, புறா விக்கிறவங்களை பார்க்கிறாரு, காசுக்காரங்களை பார்க்கிறாரு, எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறாரு, சோதரம் சாட்டை எடுத்து அடிச்சு விரட்டுறாரு. அங்க பரிந்து பேசினாரா? என் தேவனுடைய ஆலயத்தை, என் பிதாவின் ஆலயத்தை, கூடாரத்தை கள்ளர் குயாக்கின அவர்கள் ஓங்கி அடிக்கிறாரு. ஆனா எங்கேயுமே அவர் பரிந்து பேசல. ஆனா பரிந்து பேசின ஒரே ஒரு இடம் என்றால் எங்க? சிலுவை. அப்ப நீங்க தியானிக்கணுமா தியானிக்க கூடாதா? தியானிக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் சோத்திரம் தப்பி செல்லுவதே சிலுவையில் அவர் பரிந்து பேசினால்தான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், பாவத்தின் கொடூரங்கள் மிகுதியாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே
இன்றைக்கும் உலகம் தப்பித்து செல்வதற்கு ஒரே ஒரு காரணம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசினதுனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் தப்பி செல்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு மட்டும் இயேசு சிலுவையிலே பரிந்து பேசாதிருத்திருப்பார், ஆனால் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் அதோ காரியமாய் மாறியிருக்கும். பிரியமானவர்களே, பரிந்து பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் நம் தேவனாய கர்த்தர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. வேற யாரும் பரிந்து பேச மாட்டாங்க. அல்லேலூயா. சரி, ஓகே. நான்காவது, பந்தம் ஏற்படுத்தின சிலுவை. பந்தம்னா உறவு, அதான் பந்தம். அல்லேலூயா. சோத்திரம். அதான் ஒரு அழகான ஒரு பாடம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, அப்படின்னா பந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். நான்காவதாக, பந்தம் ஏற்படுத்தின இடம் சிலுவை, உறவை ஏற்படுத்தின இடம் சிலுவை. வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், ஆமென், அக்காலத்திலே, நல்ல கவனிங்க, அக்காலத்திலே, எக்காலத்திலே, முன்னே. ஆமென். நான் தைரியமா சொல்ல முடியும், அக்காலத்திலே, ஒரு காலத்திலே நான் கிறிஸ்துவை சேராதவனாக இருந்தேன். எப்படி தெரியுமா? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞனாயிருந்தேன். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு என்ன இல்ல, உறவு இல்ல, சோதர பந்தம் இல்ல. நான் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தேன் என்று சொல்லிக் கொள்வேன். ஆனால் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் என்ன இல்லை? சொல்லுங்க, பந்தம் இல்ல. பந்தம் அப்படின்னா சிலுவையின் மேன்மை எனக்குள் இல்ல. ஏதோ ஒரு நாமனே கிறிஸ்தவன், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா பிறந்து வளர்ந்தவன். அல்லேலூயா. பாவத்தை பச்சை தண்ணி போல குடிச்சு கொண்டிருந்தவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி சகோதரியே. ஆமென். நான் எல்லா இடங்களும் சொல்லேன், கிறிஸ்தவனாய் பிறப்பது மேன்மை அல்ல. என்னங்க? கிறிஸ்தவனாய் பிறப்பது மேன்மை என்ன, கிறிஸ்துவுக்குள் பிறப்பது மேன்மை. எது சொல்லுங்க. கிறிஸ்தவனா பிறந்தவன் எப்படி அநியாயம் பண்றான் இல்லையா? எல்லா துஷ்டக்கிரியும் செய்யறான். அது மேன்மை இல்லை, கிறிஸ்தவனா பிறப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள் பிறப்பது மேன்மையானது. இன்னும் நான் அடிக்கடி சொல்லுவேன், அடக்க வீட்டில் சொல்லுவேன், கிறிஸ்தவனாய் மரிப்பது மேன்மை அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரிப்பது மேன்மை. வசனம் இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான் என்று எழுது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களா எக்கால சத்தம் கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சோதரம். அப்ப கவனிங்க, அக்காலத்திலே நீங்கள் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் பந்தம் இல்லை, கிறிஸ்துவை சேராதவர்களாயும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் என்றும் நினைத்துக் கொள்ளுங்கள். போதும். முன்ன நீங்க எப்படி இருந்தீங்களா? அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் பந்தம் இல்ல, தூரமா இருந்தீங்க. இப்போ எதனால பந்தம் உண்டாச்சு? சிலுவையினால. ஏன்னா சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. சிலுவையிலெல்லாம் அவர் என்ன பண்ற, அவர் சிலுவைக்கு போக முன்னு ரத்தம் சிந்தினாரு. அல்ல, கெத்செமனே தோட்டத்தில் அங்க தொடங்கின ரத்தம் சிந்துதல். ஆமென். சிலுவையிலே அவர் மரிக்கிற வரைக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் சிந்துதல்னாலதான் உங்களுக்கும் தேவனுக்கு ஒரு பந்தம். இப்ப வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க கொஞ்சம் வேகமா. அவருடைய நாமத்தினால்
ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஏசப்பாவை வந்து இயேசுவை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அப்பா, பிதாவே கூப்பிடுறோமா இல்லையா? சொல்லுங்க. அன்னைக்கு நமக்கு இந்த பந்தம் இல்ல. எந்த பந்தம்? கூப்பிட முடியுமா? கூப்பிடுமா? தெரியாது. சோத்திரம். அன்னைக்கு நம்ம கல்லை மண்ணை வணங்கிட்டு இருந்தோம், எங்கெங்கயோ வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த தெய்வத்தை, உண்மை தெய்வத்தை சிலுவையினாலே நம்ம அப்பா பிதான்னு கூப்பிடுறோம். அந்த பந்தத்தை கத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அது எங்க தான்? சிலுவையில தான். அல்லேலூயா. புறஜாதிகளுக்காக கிறிஸ்து பலியிடப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நான் நான்காவதாக சொன்னேன். நான்காவதாக ஆமென், பந்தத்தை ஏற்படுத்தின இடம் சிலுவை. ஓகே. ஐந்தாவதாக பாவங்களை மன்னித்த இடம் சிலுவை. என்னங்க? நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்த இடம் எது தெரியுமா? சிலுவை. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க. அந்த வார்த்தை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உலகத்தின் பாவங்களை சுமந்து, அந்த வார்த்தை விட்டுறக்கூடாது. இயேசு எதை சுமந்தாரு? எதை சுமந்தார்? சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. ஆமென். சோதரம். அரண்மனையிலிருந்து கபாலஸ்தலம் கொல்கதா என்கிற இடத்திற்கு இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். வசனம் இருக்கிறது, இருக்கா இல்லையா? ஆமென். அப்போ சிலுவையை சுமந்தது, அந்த சிலுவை நம்முடைய பாவங்கள். அவர் சிலுவையில், கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் அழகா சொல்லுகிறார். திரும்ப அந்த வசனம் படிங்கப்பா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் நேற்று வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வர்ற வழியில பார்த்தேன், நிறைய ஜனங்கள் பாத யாத்திரையா போயிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ போறாங்க. சோதரம். நடந்து போறாங்க. உலகத்தை பாக்குறீங்களா? தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பாத யாத்திரை செல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. உண்டா இல்லையா? ஆமென். தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக ஒரு இடத்துல போய் குளிக்கிற கூட்டம் இருக்கிறது. தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக மொட்டையடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தங்களுடைய பாவங்களை கழுவதற்காக, தீர்ப்பதற்காக பலவிதமான மிருகங்களை வெட்டுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. தங்களுடைய பாவங்களை துடைப்பதற்காக சில நேர்ச்சை கடன்களை செய்கிற கூட்டம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீ எந்த பாத யாத்திரையும் செய்ய வேண்டாம், எந்த நேர்ச்சை கடனும் செய்ய வேண்டாம், எந்த குளத்திலும் நீ குளிக்க வேண்டாம், எந்த கடலிலும் குளிக்க வேண்டாம், எந்த ஆற்றிலும் குளிக்க வேண்டாம். உனக்காக சோத்திரம் சிலுவையை சுமந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையை சுமந்து கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. இன்றைக்கு நீ வர ஆயத்தமா? வா, கல்வாரிக்கு வா. அந்த கல்வாரி சிலுவை என்ற இன்றைக்கு வா. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அநியாயக்காரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், உன் பாவங்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தாயிட்டு. அல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இடம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அது அழகான ஒரு பாடல். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. அல்லேலூயா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியல. பாருங்க, உங்க மேல உங்களை நேசம் வச்சு உங்க பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா.
சோதனை. அப்போ ஐந்தாவது பாவங்களை மன்னித்த இடம் சிலுவை. அல்லேலூயா. நான் இதை ஏன் சொல்லிட்டு தெரியுமா? பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தை சொன்னதான் சொல்றேன். அல்லேலூயா. நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் எனக்கு மேன்மை பாராட்ட ஒண்ணுன்னா சோதனை சிலுவை தாங்க. இதெல்லாம் அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சோதனை எனக்கும் தேவனுக்கு இந்த பகையை உடைச்ச இடம் சிலுவை. அல்லேலூயா. எனக்கு பாசத்தை உச்சத்தை காட்டின இடம் சிலுவை. அல்லேலூயா. எனக்காக எப்பொழுதும் அன்றைக்கு பரிந்து பேசின இடம் சிலுவை. அல்லேலூயா. எனக்கும் தேவனுக்கும் பந்தத்தை ஏற்படுத்தின இடம் சிலுவை. சோத்திரம். அல்லேலூயா. அதான் பரிசுத்த பவுல் நாங்கள் சிலுவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டால் அது ஆமென். கவனிங்க சோதனம் சிலுவை குறித்து பிரசங்கம் பண்றார். எங்க போனால் சிலுவை குறித்தே பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் பாத்தீங்கன்னா சிலுவையை பற்றி உபதேசம் நிறைய பேருக்கு வேண்டாம். சிலுவை குறித்த மேன்மை வேண்டாம். நீங்க பாருங்க, இந்த காலத்தில் உள்ள ரட்சிப்பெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்குது. இந்த காலத்தில் ரட்சிப்பெல்லாம் எது தெரியுமா? ஆமென். நான் அவர் அந்த கூட்டத்திற்கு போனேன், என்னுடைய வயிற்று வலி நீங்கி விட்டது, அதனால் நான் இயேசுவை நேசிக்க போகிறேன். நான் அந்த இடத்திலே போனேன், அவர் ஜெபித்தார், எனக்கு கேன்சர் மாறிவிட்டு, அதனால் இயேசுவை நேசிக்க போகிறேன். அவங்க கேன்சர்ல தான் ரட்சி போயிட்டே இருக்கும். அவங்க வயிற்று வலி தான். நான் கவனிங்க, கேன்சர் மாறிச்சா சிலுவை அண்டை வா, உன் பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கையிடு. நான் அங்க போனேங்க, எனக்கு ஆண்டவர் பெரிய வீட்டை தந்தார். ரட்சிப்பு எங்க இருக்குது? பெரிய வீட்டில் தான் இருக்குது. ஆனா ஒரு காற்றடிச்சா வீடு விழுந்துரும். அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறேன், சிலுவை அண்டை நீ வந்து ரட்சிப்பை பெற்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் மழை வீசினாலும் ஒரு ரட்சிப்புல பாதிப்பு வராது. இன்னைக்கு ஏன் அநேகர் இயேசு விட்டு பின்மாறி போகிறார்கள்? ஆமென். சரியான இடத்திற்கு வராததுனாலதான் இன்னைக்கு அநேகர் பின்மாற்றத்துக்குள் போகிறார்கள். உண்மையா சொல்லுகிறேன், நீ சிலுவை அண்டை வந்து விட்டால் நிச்சயமா சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில பின்மாற்றத்தை நீ கண்டுகொள்ள காண முடியாது. அல்லேலூயா. சிலுவை உன்னை விடாது. அல்லேலூயா. சோத்திரம். அல்ல, பிதாவோட உன்னை அப்படியே சேர்த்து விடுகிற இடம் தான் சிலுவை. அல்லேலூயா. சரி, ஓகே. ஐந்தாவது பாவங்களை மன்னித்த இடம் சிலுவை. அல்லேலூயா. ஆறாவதாக பஸ்காவை நிறைவேற்றின இடம் சிலுவை. என்னங்க? பஸ்காவை நிறைவேற்றின இடம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளை ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். போதும். 11ஆம் வசனம் படிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையிலே தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. இது எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக போகும்போது கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு முன்பாக பஸ்காவை அனுசரிக்க கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்னங்க? பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. ஆமென். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது மாசற்ற ஆட்டுக்குட்டி. ஆமென். பழுதற்ற ஆட்டுக்குட்டி யாரு? குற்றம் இல்லாதவர் யாரு? ஆமென். அன்றைக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. வாசிக்கலாம். அதுல 51ஆவது வசனம் வாசிங்க, அழகா இருக்கு பாருங்க. அன்றைய தினமே பஸ்கா அடிக்கப்பட்ட அன்றைய தினமே
அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அப்படின்னா கவனிங்க, விடுதலையாக்கப்பட்டதோடைய தொடக்கமே பஸ்கா தான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை என்று கூற ஆரம்பிக்கிற அந்த நாள் அவங்க என்ன அடிச்சாங்க சொல்லுங்க. இப்ப நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி எங்க பலியாச்சு? சிலுவையில. சிலுவையில பஸ்கா அடிக்கப்பட்ட போது, ஆட்டுக்குட்டியாகி இயேசு அடிக்கப்பட்ட போது இந்த உலகத்திற்கு விடுதலை தொடங்கிவிட்டது. நல்ல கவனிங்க, அருமையான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. ஆமென். உங்களுக்கு விடுதலையே எங்க தொடங்கு தெரியுமா? சிலுவையில் தான் தொடங்குது. அல்லேலூயா. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சிலுவை என்பது சாதாரணம் அல்ல. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் இஸ்ரவேல் வீட்டாருடைய நிலைக்கால் மீது, வீட்டு நிலைக்கால் பூசப்பட்ட போது சங்காரத்துணை அவர்களை தொடவில்லை. அன்றைக்கு அவர்கள் புளிப்பில்லா அப்பத்தை அவர்கள் புசிக்க தொடங்கினார்கள். அன்று சோத்திரம் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, நமக்கு என்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சிலுவையிலே மரித்தாரோ அன்றைக்கே உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது, விடுதலை வந்துவிட்டது. கவனிங்க, பஸ்கா நிறைவேற்றப்பட்ட இடம் சிலுவை. அல்லேலூயா. அப்படின்னா பரம கானானுக்கு ஆரம்பமாக்கப்பட்ட இடம் சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா பரலோகத்துக்கு போறதுக்கு தொடக்கமே எங்கதான்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, 7வது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7வதாக பரதீசியின் நம்பிக்கை கொடுத்த இடம் சிலுவை. என்னங்க? பரதீசியின் நம்பிக்கை கொடுத்த இடம் சிலுவை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43 வாசிக்கலாம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆமா, லூக்கா 23:42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. இது யார் சொன்னது? 2 கள்ளன் இயேசுடைய ஒரு வலப்பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளன் தான். ஒரு கள்ளன் இயேசுவை நிந்தித்தான், ஒரு கள்ளன் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கோரினான். நல்ல கவனிங்க, எங்க? சிலுவையில். அதாவது இந்த 2 கள்ளனுமே அநியாயமாய் சிலுவை மரணத்துக்கு வந்தவங்க. உண்மைதானா? வேதத்தின்படி அநியாயமாய் அவங்க துன்மார்க்க கிரியைகள் வந்தவங்க. இவங்க மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்ப கவனிங்க, ஒரு கள்ளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதனால தூஷித்ததுனால அவன் இந்த மேன்மையான இடத்துக்கு வர அவன் லாய்க்கெல்லாம் போயிட்டான். ஆனா ஒருத்தன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதே சிலுவையில் அவன் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினபடியினாலே அவனுக்கு என்ன கிடைச்சது? தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க என் அன்பானவருடைய பிள்ளைகளே, நீங்க இயேசப்பா இந்த உலகத்துல நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தபோது கவனிங்க, இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து கல்லறிய போறாங்க. கேட்கிறாங்க, நாங்கள் இவளை கல்லறிய போறோம், நம்முடைய பிரமாணம் சொல்லுகிறது என்று சொல்லி. இயேசுப்பா சொன்னாங்க, உங்களில் பாவம் இல்லாத முதல் இவள் மேல் கல்லறியட்டும். எல்லாரும் போட்டாங்க. இயேசுப்பா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டாரு, யார் உன் மேல கல்லறியவில்லையா? இல்ல. நானும் ஒன்னு பண்ணல, தீர்க்கல. இயேசுப்பா என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க? ஏசப்பா இனி நீ பரலோகத்து ரெடி ஆயிட்டுன்னு சொல்லி அனுப்புனாங்களா? சொல்லுங்க. இனி பாவம் செய்யாத. ஆனா ஏசப்பா சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த கள்ளன் என்ன கேட்கிறான்? மன்னிப்பு கேட்கிறான். இயேசு விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு தெரியுது இவன் என்ன மறிக்க போறான்.
சோத்ராம். சில நிமிடம் மறிக்க போறான். அவர் கேரண்டி கொடுக்கிறாரு. என்ன கேரண்டி? இன்றைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்ப? அவன் சிலுவை என்பது பரதேசிக்கு நம்பிக்கை கொடுத்த இடம் சிலுவை. அல்லேலூயா. நீ சிலுவைக்கு வந்தேன்னா பரலோகத்தை நம்பிக்கையை உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். நான் சொல்லுவேன், சிலுவைக்கு வரவில்லை என்றால் சிங்காசனம் இல்லை. நான் ஒருவர் பிரசங்கம் முன்பு சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. சிலுவைக்கு ஒரு மனுஷன் வரவில்லை என்றால் அவனுக்கு சிங்காசனம் இல்லை சொல்லிட்டு நான் இன்னும் சொன்னேன், சிங்காசனத்தை அடைய சிலுவைதான் வழி. சொல்லுங்க, சிங்காசனத்தை அடைய சிலுவைதான் வழி. இன்னும் அழகா சொல்ல போனா சிங்காசனத்தை கர்த்தர் சிலுவைக்குள்ளான் வைத்திருக்கிறார். 3 காரியம். அதாவது சிலுவைக்கு ஒரு மனுஷன் வரவில்லை என்றால் சிங்காசனத்தை அடைய முடியாது. சிங்காசனத்தை அடைய சிலுவைதான் வழி என்று சொன்னேன். கடைசி என்ன சொன்னேன்? சோதரம், சிங்காசனத்தை கர்த்தர் சிலுவைக்குள் தான் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, சிலுவை நீங்கள் தியானிக்கணுமா தியானிக்க கூடாதா? தியானிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆமென். உங்க ஜெப வேளையிலே, உங்க ஆராதனை வேளையிலே, உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சிலுவை நாதரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அங்கிருந்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் நான் வேகமா ஒரு 5 நிமிடம் முடிச்சிடறேன். 53 ஏசாயா 53 திருப்பிக் கொள்ளுங்கள் வேகமா. சோத்ரம். ஏசாயா 53 அதில் உள்ள ஆமென் ஒரு 4 ஆசீர்வாதங்களை நான் நிறைய சொல்லலாம். 4 மட்டும் அதிலிருந்து 4 மட்டும் நான் சொல்லி விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1, முதல் ஆசீர்வாதம், சிலுவையை நீங்க சந்திக்கிறதுனால, சிலுவையை நீங்க பார்க்கறதுனால, சிலுவை நீங்கள் தியானிக்கிறதுனால, அல்லது சிலுவை அண்டை வந்ததுனால உங்களுக்கு கிடைத்த ஒரு 4 ஆசீர்வாதங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். 1 வாசிங்க. அதில் 4வது வசனம் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. போதும். 1, உங்க பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட இடம் எது? நீங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரே பாடு, ஏகப்பட்ட பாடு, என்ன பாடு இந்த உலகத்துல. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க பாடுகளை எல்லாம் யார் ஏற்றுக்கொண்டாச்சு? இயேசுப்பா சிலுவையில் ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அது அழகான ஒரு பக்தன் பாடுவார். ஐயா பாடுவார், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். இயேசு உங்க பாடுகளை சுமந்தாச்சு. பிள்ளைகளால் உண்டான பாடு, வேலையிலிருந்து உண்டான பாடு, பணப்பிரச்சனை உண்டான பாடு, வியாதினால் உண்டான பாடு, எல்லா பாடுகளையும் என் அருமை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்துட்டார். அல்லேலூயா. 2வது அடுத்து சோதனம். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்து என்ன சுமந்துட்டாரு? நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்துட்டார். நமக்கு துக்கம் வருமா வராதா? உங்களுக்கு துக்கம் வந்திருக்கா இல்லையா? என்ன சிஸ்டர் துக்கமா இருக்கிறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஏசப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க துக்கங்களை எல்லாம் சுமந்தாச்சு. என்ன பாஸ்டர், எனக்கு வர்ற துக்கத்தை நான் எப்படி சொல்லுவேன்? அவன் நீங்க சொல்லவே வேண்டாம். உங்க துக்கத்தை யார் சுமந்தா? இயேசு சுமந்தாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்றாரு, அவன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, உன் துக்கத்தை வச்சிடு, உன் பாடுகளை வச்சிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். ஏசப்பா மேல உன் துக்கத்தை வச்சிருமா? ஏசப்பா மேல உங்க துக்கத்தை வச்சிருங்கய்யா, அவர் உங்களை ஆதரிப்பார். ஒன்று என்ன படிச்சோம்? என்ன படிச்சோம்? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 2வது நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இல்லாம தற்கொலைக்கு போன எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் ரட்சித்து சமாதானம் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை கன்னியாகுமரி கடற்கரையில சோதனை, ஒரு குடும்பம் புருஷன் மனைவி 2 பிள்ளைங்க சில மாதங்களுக்கு முன்பாக வந்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல சோதனை நம்முடைய திருச்சபை சார்ந்த ஒரு சகோதரர் அங்க போகும்போது அவங்கள பார்த்திருக்காரு. ஆமா, அவர் அங்க பிசினஸ் பண்றாரு, பார்த்திருக்காரு. துக்கமுகமா இருந்திருக்கிறாங்க. ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்கன்னு கேட்டபோது சோதரம் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் போட்டு ஆள்றாங்க. அந்த சகோதரி ரொம்ப சத்தம் போட்டு ஆள்றாங்க. என்னங்கன்னு கேட்டா, நாங்க ரொம்ப வசதியா வாழ்ந்த குடும்பம், எல்லாத்தையும் இழந்து சோதரம் நடுத்தரில் வந்து நிற்கிறோம். நாங்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறோம், நாங்க இங்க சாகிறதுக்கு வந்திருக்கோம் சொல்லியிருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க.
ஆண்டவருடைய கிருபையினாலே சோதரம் அந்த சகோதரர் அவர்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசி ஆமென் அவருடைய சந்தோஷத்தோடு அனுப்பி வச்சார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. நீ எவ்வளவு சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் இந்த உலகத்தில் உனக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த சமாதானத்தை ஆண்டவர் சிலுவையில் தான் உனக்கு வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நான்காவது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே சோத்திரம். இன்னும் சொல்லிட்டு போலாம். அவருடைய ஆசீர்வாதங்களை, சிலுவையில் உண்டான ஆசீர்வாதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. நான்காவது, அவருடைய தழும்புகளால் நாம் என்னாகிறோம்? எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் இயேசு நம்முடைய வியாதிகளை எல்லாம், நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்கி இருக்கிறார் சிலுவையிலே. அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க போகிறார், ஆஸ்வதிக்கிறார், இன்னும் ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான், பெரிய பரிசுத்தவான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அருமையான காரியங்களை இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Father. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிலுவை நாதரே இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம்
இடம் பெற்றால் புல்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மேற்கேற்றிவிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மேற்கேற்றிவிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய சிலுவை நோக்கி பார்ப்போம். அவர் சிலுவையில் நமக்காக செய்த எத்தனையோ காரியங்களை இந்த 35 நாட்கள் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் சிலுவையின் மேன்மையை பல கோணங்களிலே நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி பாருங்க, அதை தியானிச்சு பாருங்க. அந்த சிலுவை நாதர் மேல உங்க நம்பிக்கையை பெருக பண்ணுங்க. சிலுவையில் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாட்களில் உங்க தலைமையில வந்து தங்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சிலுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றி வரக்கிடவன். சிலுவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் என்றால் சிலுவையை சுமப்பது ஒரு அனுபவம். ஆமென்.
சிலுவை சுமந்து அவர் காட்டின பாதையிலே அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் கடந்து செல்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் ஜோஸ் அவர்களுக்கும் ஹோல்நெட் டிவி அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க. நம்ம அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இவ்வளவு நேரம் உங்க வார்த்தைகளை கேட்க உதவி செஞ்சீங்கப்பா. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்க தியானிச்ச ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய வசனத்துல ஏராளம் ஆழமான சத்தியங்களை நாங்க இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. நாங்க கற்றுக்கொண்டதை அபியாசப்படுத்துறவங்களா மட்டுமல்ல, இன்னும் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டவரே, இந்த டிவி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்கள் மேலும் உங்களுடைய சிலுவையின் அன்பு நேசம் பெருகட்டும் ஆண்டவரே. சிலுவையின் உண்டான ஆசீர்வாதம் அவர்களை இப்பொழுதே மூடுவதாக. ஆமாண்ட சிலுவையிலே ஆண்டவர் செய்த அந்த 7 காரியங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சீங்களப்பா. இப்பொழுதே அவர்களை இந்த சிலுவையின் அன்பு இப்பொழுது தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற இடத்திலே ஆண்டவரே பாவ கிரியில் விடுதலை அடைவார்களாக, சாப கட்டிலிருந்து விடுதலை அடைவார்களாக, ஆண்டவர் வியாதியிலிருந்து குணம் அடைவார்களாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஜெயத்தை இந்த ஜனங்கள் இப்பொழுதே பெற்றுக் கொள்வார்களாக. பாரத்தோடு, துக்கத்தோடு, மனசஞ்சலத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு இந்த இடத்துல இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மேல் உம்முடைய அற்புத கரம் இப்பொழுதே வெளிப்படுவதாக. பிசாசுடைய அடிமைத்தனங்களை சிலுவையிலே உறைந்து கொண்ட இயேசுவின் வல்லமை இப்பொழுதே ஜனங்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருடைய கிரியைகளையும் இப்பொழுதே அழித்து ஜெபிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும்.